பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? TS தொலைக்காட்சி அன்புறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். வாராவாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சி. பெண்களின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆணுக்கு சமமாகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர். சங்க காலத்தில் வீரத்தின் விளைநிலமாகவும் பெண்கள் விளங்கினர். பெண்ணின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியதில் பாரதிக்கு பெரும் பங்குண்டு. இன்றைய இந்த நிகழ்வில் என்னோடு பங்கு பெற்றுகின்றார் திருமதி பெனடிக்டா டொன்போஸ்கோ அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. இவர் ஒரு குறும்பட நடிகர், அத்துடன் பல்துறை கலைஞர், பன்முக கலைஞராக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களை பற்றிய அறிமுகத்தில் இருந்து இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். உங்களை பற்றிய அறிமுகம் தாருங்கள் பெனடிக்டா. எனது அறிமுகத்துக்கு முதல் என்னை இன்று இந்த பெண்ணே நீ பேசவா அந்த நிகழ்வில் என்னை அழைத்ததற்கு முதல் கண் STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும், என்னை நேர்காண வந்திருக்கும் தமிழரசி அக்கா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அப்பாவுடைய பேர் குருசுமுத்து, அம்மாவுடைய பேர் அக்னேஸ் அம்மா. நாங்கள் 5 சகோதரங்கள், 5 பேரும் பெண் பிள்ளைகள். அதான் வீட்டுக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையாக வீட்டிலே சுத்தி வந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு விவரம் தெரிந்த ஆரம்ப காலம், நீங்கள் அம்மாவோடு பெற்றோரோடு பிள்ளையாக இருந்த ஆரம்ப பாடசாலைகளில் கற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும். எனது ஆரம்ப பாடசாலை ஊரணி கனிஷ்ட வித்தியாலயத்தில் ஆரம்ப பாடசாலை அமைந்தது. அது என்னோடது ஊர். KKS என்று அழைக்கப்படும் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமமானது சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கும் KKS என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருந்தது. அங்கே இருக்கிற எனது கிராமத்து பாடசாலை, அந்த பாடசாலையிலே எனது ஆரம்ப கல்வி மிகவும் இனிதாக நிறைவான அத்திவாரத்தோடு ஆரம்பமானது. அதன் பின் நீங்கள் கற்ற பாடசாலைகள், அந்த பாடசாலைகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் கூறுங்கள். ஆரம்ப பாடசாலைக்கு பின்னர் நான் நடேஸ்வரா கல்லூரியில் எனது மேற்படிப்பை படித்துக் கொண்டேன். அங்கிருந்து 10ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு யூனியன் காலேஜ்ல எனது மேல் படிப்பு படித்தேன். நீங்கள் படித்த காலத்தில், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் நீங்கள் படிக்க நினைத்த துறை என்ன? எல்லோரும் ஒவ்வொரு துறையை நினைத்துத்தான் படிப்பார்கள். உங்களுடைய துறை என்னவாக இருந்தது? நான் காமர்ஸ் தான் படிச்சேன். அப்பவே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் செக்ஷன்ல அப்படி எங்கேயாவது ஒரு வேலை தான் நான் எதிர்பார்த்து படிச்சேன். ஆனா கிட்டத்தட்ட நான் இப்ப இங்க எனக்கு கிட்டத்தட்ட அந்த காமர்ஸ் படிச்சதுக்குரிய ஒரு தளத்தை இங்க நான் ஏற்படுத்தி கொண்டோம். எனது கணவரும் சேர்ந்து நாங்கள் அதை ஏற்படுத்தி நாங்கள் இங்க ஒரு கடை வச்சிருக்கிறோம். அந்த கடையை எப்படி நடத்துறதுன்றதுக்கு நான் ஒரு படிச்ச படிப்பும் எனக்கு ஒரு ஆதாரமா இருக்குது. நீங்கள் படித்த காலத்தில் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, நாடகத்துறையில் உங்களுடைய ஆர்வம் இருந்தது. எவ்வாறு அதனை செயற்படுத்தினீங்க? பாடசாலையில் போட்டி என்றாலும் அல்லது எமது ஊரில் விளையாட்டு போட்டி என்றாலும் கழகங்களை பிரித்து அதனூடாக போட்டி இருந்தாலும் அங்க எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பரிசுகள் தான் 1வது 2வது என்று பிரிபடும் ஒழிய, ஆனா நமது ஊர்ல இருக்கிற எல்லாருமே எல்லா போட்டிகள்லையும் பங்கெடுத்து கொண்டவங்க. ஆனா ஒரு கலை நிகழ்ச்சி வரைக்குள்ள எப்பயும் ஒரு கலையில ஆர்வம் அல்லது திறமை உள்ளாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அந்த வகையிலே எனக்கு எல்லா துறையிலையுமே பாடலா இருக்கட்டும், தாளலயமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், நாட்டு கூத்தாக இருக்கட்டும், எல்லாமே எனது கிராமத்தில் நம்ம சுற்றி உள்ள அந்த மக்களோடு நாங்கள் இணைந்து
செயல்பட்டு அங்கேயே எங்களுக்கு வித்திட்டாகி விட்டது. அங்கேயே நாட்டுக்கூத்தலும் நடித்திருக்கின்றோம், அங்கேயே தாளலயம் செய்திருக்கின்றோம், தனி பாட்டல் போட்டி, நடனம் எல்லாம் அங்கேயே எங்களுக்கு ஆரம்பித்துட்டது. உங்களுடைய அத்திவாரம் மிகவும் பலப்படுத்தப்பட்ட ஒரு அத்திவாரமாக அங்கே தாயகத்தில் இருந்திருக்கின்றது. அந்த அத்திவாரத்தின் மூலம் இப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய கட்டிடமாக கட்டி விளைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய திருமணத்துக்கு வருவோம். திருமணத்தை பற்றி கூறுங்கள். எங்கே நடந்தது? 87ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணமாக இருந்தது. ஆனா இன்று நாங்க எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறபடியால அந்த கதையை நாங்க அப்படியே மூடி வச்சுட்டா எல்லாருக்கும் நல்லது. நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டோம். அப்ப இருந்து எங்களை வாழ்க்கைக்கு ஒரு சவால், எல்லாரும் மெச்சுற மாதிரி வாழணும், எல்லாரும் எங்களை பார்த்து பாராட்டுற மாதிரி வாழணும் என்ற ஒரு பெரிய அப்பவே எங்களுக்குள்ள இருந்தது. அதனால நாங்க அங்கேயே நல்லா இருந்தோம். நாங்க கார் வச்சிருந்தோம், மோட்டார் சைக்கிள் வச்சிருந்தோம். அங்கேயே நாங்க ஆனா உழைப்பாளிகள் 2 பேருமே அப்ப இருந்தே நாங்கள் உழைத்து சின்ன சின்ன எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகள், நெல் வண்டி குத்தி, ஆக்களை வச்சு குத்தி அரிசி ஆக்கி கொடுப்போம், தேங்காய் வித்து, பெட்ரோல் வித்து, மண்ணெண்ணெய் என்னன்னாலும் செய்து நாங்க வருமானத்தை விட்டு நல்லா இருக்கணும் வண்டி இருந்தோம். நீங்கள் புலம்பெயர காரணமானது என்ன? புலம்பெயர காரணமானது எல்லாரையும் போல நாட்டு சூழ்நிலை, ஆமியுடைய அட்டூழியம், கொலை மிரட்டல், இதுக்கு பயந்து எனது கணவர் முதல் கண்ணாக எங்களை விட்டுட்டு இந்த தாய்வான் நாட்டுக்கு வந்தவர். அங்கிருந்து நாங்கள் கடிதம் எழுதி போட்டு அது விதமான ஒரு காதல், அது விதமான சுவாரஸ்யமான வாழ்க்கை. கடிதம் பெறும், திருப்பி அந்த கடிதத்துக்கு பதில் போடுறது. அந்த காலம் டெலிபோன் எல்லாம் நான் கதைக்கல. அப்படி ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. அப்புறம் அவர் அங்கே இருந்து தன்னுடைய உழைப்பால ஜெர்மனிக்கு வந்தவர். ஜெர்மனிக்கு வந்து 1 ஆண்டு காலத்துல என்னையும் இங்க கூப்பிட்டவங்க. ஜெர்மனியில் அவருடன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பற்றி கூறுங்க. ஜெர்மனிக்கு வந்து நாங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் இடைஞ்சல்கள். ஏனென்றால் நாங்கள் வந்த விதங்கள் அப்படி, இங்க வந்து எங்களுக்கு அனுமதி, இங்க வாழ்றதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகள் 9-10 ஆண்டுகள் நாங்கள் அந்த அந்த அனுமதி பத்திரம் இல்லாவிடில் இங்கு வெளிநாட்டில் வாழ்வது மிகவும் சிரமம். கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்கும். என்னவென்றால் சில வேளை திருப்பி அனுப்பிவிடுவார்கள், அந்த ஒரு மனப்பயம் இருக்கும் என்று பயம் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த காலங்கள்ல இங்க ஒரே நாங்கள் வந்து எல்லோரும் மக்களும் சேர்ந்து திருப்பி அனுப்பக்கூடாது அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்கள், போராட்டங்கள், இதெல்லாம் நாங்கள் நிறையவே இங்க செஞ்சு கொண்டு இருந்த நாங்கள். இந்த விசா எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் அது ஒன்றும் வாழ்க்கையில ஒரு படிக்க முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. வடிவாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூடி இருக்காது. ஒரு அறையில இடையில ஒரு கேர்டினை போட்டுட்டு அந்த கேர்டினுக்கு பின்னுக்கு ஒரு வாழ்க்கை, முன்னுக்கு ஒரு வாழ்க்கையை நாங்க இருந்தனாங்க. அப்படி இருந்து படிப்படியா எங்களுக்கு விசா கிடைத்த உடனே நாங்கள் 2 பேரும் தொழில் செய்து வீடு வேண்டி கடை போட்டு இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் மகிழ்ச்சி. யாரென்றாலும் எல்லா உறவுகளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீக துறையில் 30 ஆண்டுகளாக பொறுப்பாளராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தீர்கள். அது எங்கே, என்ன வகையான அந்த ஆன்மீக தொண்டு? கோயில் தொண்டா இல்லது என்ன வகை என்று விளங்கப்படுத்தி கூறுங்க. நான் இங்க வந்த காலத்தில் இங்க வந்து ஆன்மீக தளங்கள் ஃபாதர் ஜேசகரம் அடிகளாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஜெர்மன் ஆன்மீக பணிகம் உருவாக்கப்பட்டிருந்திருக்குது. 85ஆம் ஆண்டு அவர்கள் இங்கே வந்து அதை உருவாக்கினார்கள். இங்கே எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நான் 92ஆம் ஆண்டு இங்கு வரும் பொழுது பிரேமன் நகரிலே ஆண்டன் பீலிக்ஸ் என்ற எங்கள் சொந்த உறவினர் தான் இங்கே அவர் அதுக்கு பொறுப்பாக, பிரீமனுக்கு பொறுப்பாக ஜேசகரம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர். என்ன செயல்பாடு என்றால் அது வந்து இங்க உள்ள எல்லா கத்தோலிக்க மக்களையும் சேர்க்கிறது, திருப்பலிகள் ஆயத்தப்படுத்துறது, விழாக்கள் ஆயத்தப்படுத்துறது, ஒளி விழாக்கள் ஆயத்தப்படுத்துறது, இதனூடாக பணங்கள் கலெக்ட் பண்றது, இதை நாங்கள் ஊருக்கு அனுப்புறது, அங்க கஷ்டப்பட்ட மக்கள் உதவி செய்யறது, இப்படியான ஒரு பணிகள் இங்க நடந்து கொண்டிருந்தது. நான் இங்க வரும்பொழுது அவர் இந்த நாட்டை விட்டு வெளியேற சத்தம்பத்தில் இருந்தவர், வெளியேறதுக்கு ஒரு திட்டமிடல் இருந்தபடியால் அவர் என்னட்ட கொண்டு வந்து பொறுப்பை தந்தார். இல்ல இது நீ செய்வாய் செய் அப்படின்றா. நான் உனக்கு உண்மையா அந்த நேரத்துல எனக்கு ஆன்மீகத்துல
அவ்வளவு அறிவு பக்குவம் நடத்துவேனா இல்ல என்று சொல்லி இந்த திணிக்கப்பட்டதுதான் ஒரு விஷயம். அவர் என்ன ஒரு திறமைசாலி என்று கண்டபடியாலும் என்னட்டு அந்த பொறுப்பை தந்தவர். இன்று வரைக்கும் நான் இந்த பொறுப்பை நேர்த்தியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒளி விழா செய்வது, ஆயத்தப்படுத்துறது, பூசைகளுக்கு ஆயத்தப்படுத்துறது, இங்க இருக்கிற மக்களுக்கும் இங்க இருக்கிற ஃபாதருக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுடைய சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு உதவி வேலையாக இருக்குது. ஆன்மீக பணி மனதுக்கு நிறைவான ஒரு பணி, இறைவனோடு ரெண்டரை கலக்கின்ற ஒரு பணி. இதுல எங்களுடைய இந்து மதத்தை சேர்ந்த அடியவர்களும் வருவார்களா அல்லது எவ்வாறு? கண்டிப்பா அவர்கள் இல்லை என்றால், அவர்களுடைய ஆதரவு இல்லைன்னா இந்த புலம்பெயர் நாட்டில எங்களால இங்க இருக்கிற தமிழ் மக்களே சொற்பம், அதில் கிறிஸ்தவர்கள் இன்னும் சொற்பம். விழா எடுப்பதென்றால் 80 விதமான மக்கள் வந்து எங்களுடைய இந்து சமய மக்களாக இல்லாட்டி பிற சமய மக்களாக இருப்பார்கள். அவர்கள் அதை விரும்பி எங்களோடு சேர்ந்து தொடர்ந்து செய்யறபடியாத்தான் எங்களால் அதை இன்று வரைக்கும் நாங்கள் அது சரியாக முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லை என்றால் எங்களால தனித்து இங்க உண்மையிலேயே செய்வது கொஞ்சம் சிரமம். திருப்பலிகள், சமய நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஆனா ஒளி விழா, ஒரு கலை விழா அப்படி ஒன்று ஆயத்தப்படுத்துறேன்னா இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற புற சமய மக்கள் எங்களோட சேர்ந்து செயல்படும். அது செயல்படுகின்றன. அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் பிரீமன் வாழ் எல்லா புற சமய மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஒரு இறைவன் ஒருவரே. அது நம்பிக்கைதான், மிக முக்கிய நம்பிக்கை, ஆன்மீக பணியின் நம்பிக்கை. நீங்கள் பரதநாட்டியம் பயின்று வருவதாக அறிய தந்தீர்கள். இப்பொழுது படிக்கிறீர்களா, முன்பு படித்தீர்களா? இல்ல இப்ப என்னன்னா, நான் முந்தி ஊர்ல இருந்த காலத்துல என்னோட 2வது அக்கா டான்ஸ் படிக்க போறவ. அப்ப டான்ஸ் படிக்க போயிட்டு வந்த நாங்கள் அம்மாக்கு எல்லாரையும் விட்டு படிப்பிக்கலாம். அவ வந்து அப்புறம் வீட்டுக்கு பின்னால போய் அவ சாரி எல்லாம் கட்டி எங்களுக்கு படிப்பிப்பா, சும்மா விளையாட்டுக்கு. அது விளையாட்டு, அது படிச்சு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஆனா வந்தோடனே எங்க என்னுடைய மகளை 9 வயசுல இருந்து டான்ஸ் படிப்பிச்சு இன்னைக்கு அவர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு டான்ஸ் வகுப்பு எடுக்கிறான், ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறான், லைஃப் கோர்ஸ் இருக்கிறான், எல்லாம் செய்யலாம். அப்ப அவ இப்ப இந்த கொரோனா காலத்துல ஒரு ஆன்லைன் வகுப்பு தொடங்கல. நானும் அவரோட சேர்ந்து, அவதான் என்னுடைய ஆசிரியை. எனது ஒரு ஆசைக்காக நான் வகுப்புக்கு போறேன். இப்ப ஒரு 1வது சிலபஸ் கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். தொடர்ந்து எவ்வளவு காலம் போவேன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கண்டிப்பா ஒரு பரதநாட்டியம் மேடையில் ஆடணும், செய்யணும் என்று எனக்கு ஒரு ஆழமான ஆசை இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல டான்ஸ் என்றாலும் கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்கு. நல்லது, மகிழ்ச்சி. உண்மைதான். கற்பதற்கு அது கலையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கல்விசார் துறையாக இருக்கலாம். கற்பதற்கு வயதில்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நாங்கள் கல்லாத விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அதிலே நாங்கள் கூச்சப்படவோ வெட்கப்படவோ தேவையில்லை. நீங்கள் துணிந்து சொல்லலாம், நான் இப்பொழுதுதான் படிக்கின்றேன் பரதநாட்டியம். இந்த கொரோனா காலத்துக்குள்ளதான் நான் ஆரம்பிச்சேன். நான் அப்போ ஒவ்வொரு ஞாயிறும் எனக்கு 10 காலுக்கு வகுப்பு. அப்ப நான் இந்த 10 கால் வகுப்புக்கு ஒவ்வொரு நாளும் போவேன், ஒவ்வொரு ஞாயிறும். சில நாங்கள்ல எனக்கு சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்தா, தமிழ் பூசை இருந்தா நான் அன்றைக்கு போக மாட்டேன். மற்றும்படி வகுப்புக்கு போய் பிள்ளைகிட்ட ஏச்சும் வேண்டி கொஞ்சம் கஷ்டம். சரியா செய்ய முடியாது, எல்லாத்தையும் மெமோரியில வச்சிருக்க முடியாது. ஆனா அவங்க முடியும் அவங்களால முடியும்னுட்டு ஆனா போறேன். சில வழியில பாராட்டுவாங்க, நல்லா செய்றீங்கன்னு. சில வழியில ஏச்சு வேண்டுவேன், வகுப்புக்கு வரவே இல்லை, அதான் ஒழுக்கம் இல்லையாண்டு. சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு மகளிட்ட அம்மா நடனம் பயில்றது எனக்கு கிடைச்ச நான் ஒரு பாக்கியமா அதை கருதுறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த நாடகத்துறையோடு சேர்ந்து உங்களுடைய இந்த நடனத்துறையிலும் நீங்கள் இன்னும் சிறந்து மிளிர வேண்டும். மகளிடம் படிக்கின்றீர்கள், அம்மாவிடம் மகள் படித்த காலம் இப்ப மகளிடம் அம்மா படிக்கின்ற மாதிரி அமைந்திருக்கின்றது. எல்லாம் ஓடம் ஓர்கால் வண்டியில் ஏறும், வண்டி ஓர்கால் ஓடத்தில் ஏறும். இது தவிர நீங்கள் நாடகத்துறையில் 2 தடவை தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன் என்று அறிய தந்தீர்கள். அது என்ன வகையான நாடகங்கள்? மேட நாடகமா அல்லது தொலைக்காட்சி நாடகமா அல்லது வானொலி நாடகமா? எந்த வகையான நாடகம் என்று அறியத்த? மேடை நாடகங்கள் தான். நான் இங்கு புலம்பெயர்ந்து இங்கு வந்து 92ஆம் ஆண்டு வந்தனா, அந்த ஆண்டே எனது மகள் வயத்துல 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை, 7 மாத குழந்தையா இருக்கும் பொழுதே நான் நாடகம் நடிக்கிறேன். மேடையில என்னன்னா நாங்கள்
ஒரு நாடக போட்டிக்கு போறதாக இருந்து விட்டது. திடீரென்று நான் குழந்தை உண்டாகிட்டது. இருந்தாலும் நான் ஏற்ற பொறுப்பை நடிக்கணும் என்று நான் நடிச்சேன். நான் அப்போ ஒரு வசனம் போடுவார், நீங்க இப்படி சுகம் இல்லாம இருக்கிறாள், வீட்டை இருக்கக்கூடாது, வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு வசனம் இடையில வந்தா ஓகே, அதை சரிப்படுத்திடலாம். அப்படி அந்த நாள்ல இருந்து நான் நாடகம் நடிக்க தொடங்கிட்டேன். நான் அது வந்து நாச்சிமா கோரடி ராஜன் என்று இங்க பிரீமெல் இருக்கிறார். அவையால் நாங்கள் வரும்பொழுது இங்க நான் வந்த ஆண்டுதான் இங்க ஒரு கலை மன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவைகள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இப்படியான விஷயங்களை இங்க ஆரம்பிக்க விடலை என்றால் எங்களை போல கலைஞர்களுக்கு இங்கு வேலை இருக்காது, வாய்ப்பு இருக்காது. ஆகவே அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். அப்படி அமைப்பில் இருந்தபடினால நான் மட்டுமில்ல, இங்க இருக்கிற என்ன போல மற்ற கலைஞர்களும் அநேகமாக குடும்பமாக, நான், எனது கணவர், எனது பிள்ளைகள், அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவரும் அவருடைய கணவர்கள், அப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நாடகங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 6 நாடகம் போட்டிக்கு கொண்டு போயிருக்கிறோம். முதலாவது கொண்டு போன நாடகத்துல பரிசு கொடுக்கும் பொழுது என்னுடைய பேரை கூப்பிட்டு நான் மேடைக்கு போயிட்டு தங்கப்பதக்கம் இவருக்குத்தான், இவதான் சிறந்த நடிகைன்னு கூப்பிட்டாச்சு. நான் மேடைக்கு போன பிறகு தவறுதலாக கூப்பிட்டுட்டோம், மன்னிக்கோணும், இவ இல்லை, இவோட நாடகம் நடிச்ச இன்னும் ஒரு பாத்திரத்துக்குன்னு சொல்லி அவைகள் குழம்பிட்டேன். அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, என்னுடைய இயக்குனரும் என்ன யோசிச்சாருன்னா, இல்ல அடுத்த வருஷம் போட்டிக்கு வந்தா இவ நான் சிறந்த நடிகை ஆக்கணும், நீங்க தான் அடுத்த வருஷம் சிறந்த நடிகை என்று சொல்லி எனக்கு கொண்ட ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அதுல என்ன நடிக்க வச்சு நான் அந்த அடுத்த ஆண்டு நான் சிறந்த நடிகையாக தெரிவு செய்யப்பட்டேன். பிறகு திருப்பியும் 95ஆம் ஆண்டும் சிறந்த நடிகையாக தெரிவு செஞ்சு அவர்கள் கோல்டு மெடல் தந்தவைகள் எனக்கு. அந்த நாடக போட்டி ராத்திங்கல்ல நடந்தது. தொடர்ந்து 6 ஆண்டுகள் நாங்கள் போய் எப்பொழுது போனாலும் பிரீமன் வந்து முதலாவதாக அடிச்சுட்டு வர்றபடியா அவ சொல்லிட்டோம், நீங்க பங்கு பெற வேண்டாம், நீங்கள் வந்து இது எங்களோட நாடக போட்டிக்கு நடுவர்களாக வாங்கொண்டு ஒரு ஆண்டு நானும் இயக்குனரும் போய் அந்த வந்த நாடகங்களுக்கு நடுவத்துவமும் பண்ணிட்டு வந்த நாங்க. அதோட அந்த போட்டி அப்படியே எல்லாம் விடுபட்டு போயிட்டுது. இங்க பிரீமன்லையும் பூவரசு கலை இலக்கிய பேரவை அவை வந்து தைப்பொங்கல் விழா செய்வினம், அங்கும் நாடகம் இருக்கும், ஒளி விழா ஒரு நாடகம் இருக்கும். அப்படி இங்க வந்து ஒரு ஆண்டுக்கு இப்ப இல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல இங்க பிரீமன்ல மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகள், தரமான நிகழ்ச்சிகள், நாடகங்கள் இருந்தது. எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா அமைப்பிலையும் நானும் பங்கெடுத்து கொள்வேன். எல்லா அமைப்பிலையும் பங்கெடுத்து கொண்டு இருந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது கேட்பதற்கு. இது தவிர நீங்கள் தாளலயம் நாங்களும் நமது பாடசாலையில் பிள்ளைகளுக்கு தாளலயம் சொல்லிக் கொடுப்போம். அந்த தாளலயம் நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்? இங்க வந்து 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தாளலயம் வந்து நான் நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டு அவையிலேயே பழக்கி அவையிலேயே பாட வைத்து ஒரு தாளலயம் நான் எழுதினது நாச்சிமார் ஒரு ராஜன். நான் அதை மெட்டு போட்டு பழக்கி அவைகளுக்கு பாடமாக்கி கொடுத்து நான் மேடையை ஏற்றினேன். நான் தாளலயம் ஊரிலேயே தாளலய போட்டிகளுக்கு போய் நாங்கள் பரிசு எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அனுபவத்துல இங்க வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது நிகழ்ச்சி செய்யணும் என்று மன்றத்துல கதைக்கும் பொழுது நான் அதை பொறுப்படுத்து தாளலயம் அவைகளுக்கு பழக்கி அவைகளை படிக்க வச்சு அது ஒரு நல்ல பாராட்டை பெற்றது. அது பாடசாலை ரீதியாக பங்கு பெற்ற வைத்தீர்களா அல்லது அதுவும் ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இருந்தது? இல்ல, அது தமிழ் கலைமன்ற விழாவில அவைய பிள்ளைகளுக்கு அந்த நிகழ்ச்சியை கொடுத்து அவைகளை பழக்கி அதுல மேடை ஏற்றினார்கள். இவை தவிர நீங்கள் குறும்படத்துல நடித்திருக்கின்றீர்கள். 4 குறும்படம் நடித்துள்ளதாக எனக்கு அறிய தந்தீர்கள். நினைவு முகம், பொறி, ஜாரிவர்கள், தயவுடன் வழிவிடுங்கள் என்ற குறும்படங்கள் நடித்தீர்கள். இந்த குறும்பட அனுபவத்தை பற்றி கூறுங்கள். குறும்படம் எல்லாம் எடுக்கும் பொழுது நான் அப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு 8 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்து இரவு 2 மணி 3 மணி ஷூட்டிங் நடந்தது. நான் சில காட்சிகள் எடிட் சொல்லிவினா நான் நித்திர கொண்டிருப்பேன். அப்படி பக்கத்துல கண்ணை மூடிடுவேன். அப்படி ஒரு நித்திர தூக்கத்தோடு செஞ்சு நாங்க பிள்ளைகளை வந்து படுக்க விட்டுட்டு இன்னும் ஒரு ஆக்கல வீட்டுல கிளறுக்குல்ல அல்லது டாக் போர்டன்ல அங்க மேல் வீட்டுல எங்கேயாவது ஒரு போய் ஒரு ஷூட்டிங் செய்யற ரொம்ப சிரமமான கஷ்டங்கள். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர். அவைகளுக்கு நான் இந்த நேரத்துல கண்டிப்பா நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த பிள்ளைகள் அவ்வளவு பொறுமைசாலிகள்.
நான் அம்மா விட்டுட்டு போனா போயிட்டு வரும் வரைக்கும் அல்லது என்னோட வந்து தூங்கி இருந்து வந்து களைப்போட படுத்து அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அப்ப எல்லாத்துல உதவியும் தான் எங்களை ஒவ்வொரு துறையிலையும் ஈடுபட வைத்தது. உண்மைதான். குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய பக்கபலம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. அது பிள்ளைகளாக இருந்தான, கணவராக இருந்தான, அல்லது ஒரு கணவருக்கு மனைவியாக இருந்தான, அந்த ஒத்துழைப்பு கட்டாயம் முக்கியம். அப்படி ஒத்துழைப்பு தருகின்ற குடும்பத்தில் இருந்தா தான் நாங்கள் வேறு துறைகளில் எங்களால முளிரக்கூடியதாக இருக்கும். நல்லது பெனடிக்டா. புலம்பெயர் நாட்டில் உங்களுடைய விளையாட்டுத்துறை ஆர்வத்தை பற்றி குறிப்பிடுங்க. இந்த விளையாட்டுத்துறையில நான் இங்க வந்து பிரீமன்ல வந்து தமிழ் ஸ்போர்ட் கிளப் ஊடாக நெட்பால் வலைப்பந்தாட்டம் நாங்க இங்க விளையாடுனாங்க. வலைப்பந்தாட்டம் விளையாடு அதுல கேப்டனா இருந்து இங்க உள்ள பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான நாடாளுகள் எல்லாம். நான் இங்க இருந்து பெர்லினுக்கு டூர்னமெண்ட்டுக்கு போய் பெர்லின்ல இருக்கிறாக்கள் இங்க டூர்னமெண்ட்டுக்கு வந்து இதுவும் இந்த ஒரு அந்த காலம் ஒரு பொற்காலம். அப்ப எங்களுக்கெல்லாம் வீடு கொண்டு ஒண்ணு வசதி விருப்பம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வாழ்க்கை கொண்டாடும், வேலை வீட்டை வந்தா சாப்பாடு ஜாலி, இப்படி பங்கன்கள், இப்படியான நாடகங்கள், இப்படியான விளையாட்டுகள். அது ஒரு காலகட்டம் மாறி எல்லாரும் வீடு கொண்டோணும், எல்லாரும் வீட்டுக்குள்ளைக்கணும் ரெண்டு மாறிக்கு இதுகள் எல்லாம் இப்படியே சுருங்கி போயிட்டுது. இது ஒரு மனோரிய விஷயம்தான். ஆனா எனக்கு நாங்களே சுருங்கி போயிட்ட எல்லாருமே அதுல கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்கல, கொஞ்சம் கலை கொஞ்சம் சுருக்கம் அடைஞ்சிட்டு. ஆனால் இனி மீண்டும் இப்ப பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்து விட்டீர்கள், இப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இனி மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இப்ப நாங்கள் உண்மையா நான் யோசிச்சு பார்க்க நாங்கள் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம். எல்லாம் ஹெந்தியில வச்சிருக்கிறோம். நாங்க உடனே போட்டு எல்லாருக்கும் காட்டலாம். இல்ல சிடி போடுற இப்ப பிளேயரே இல்ல வீட்டுல, அதால எல்லாம் கொஞ்சம் போயிட்டு. ஆனா இனி உண்மையா நாங்க கடையெல்லாம் இப்ப 6 மணிக்கு பூட்டுறோம். நாங்க 8 மணிக்கு முந்தி பூட்டுறோம். இப்ப 6 மணிக்கு பூட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம். இனி நாங்கள் எங்களோட காலத்தை கலைக்காக கொடுக்கலாம்னு நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம்டா. நல்லது நல்லது. அப்படி அந்த முயற்சியை வெற்றியாக்குங்கள். குலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் எவ்வாறு வெற்றி கண்டுள்ளீர்கள் என்பதை பற்றி எல்லா விஷயங்கள்லயும் வெற்றி காண்றதுக்கு முதல் குடும்பத்துல நாங்க வெற்றி காணணும். குடும்பத்துல இருக்கிற கணவர் பிள்ளைகளை நாங்க பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதனை பெண்ணாக வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை பற்றி கூறி. சாதனை பெண்ணா வரணும் என்று நான் யோசிக்கல. எங்களால் இயன்ற வரைக்கும் தமிழுக்கும் என்னுடைய ஆன்மீக பணியகத்துக்கும் எப்பயும் ஏதாவது செய்து கொண்டிருக்கணும் என்று நான் நினைக்கிறது ஒழிய ஒன்றை சாதிக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய குழந்தைகளை இவ்வளவு சிரமத்துக்குள்ளேயும் அவையில சரியாக வளர்த்திருக்கிறேன். 2 பேருக்கு நல்ல கலை உணர்வை கொடுத்திருக்கிறேன். தமிழ் வளர்த்திருக்கிறேன். தமிழ் மகள் டிப்ளோமா, மகன் தமிழ் படிச்சு வாசிச்சு எழுத தெரிஞ்சவர். 2 பேருக்கும் தபேலா வாசிப்பார், அவர் கிட்டார் வாசிப்பார், அவர் கீபோர்ட் வாசிப்பார், அவர் பரதநாட்டியம் பழகுவார். இவ்வளவும் இந்த வாழ்க்கைக்குள்ள நாங்க அவியலுக்கும் அம்மா அப்பா பார்த்து நாங்கள் கலையில ஈடுபாடா இருக்கிறத பார்த்து அவியலுக்கு அதிகமான ஆர்வம் வரும். கலையில தாங்களும் சேரணும்ண்டு. அப்ப நாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை கொடுக்கல. இங்க இருந்து எல்லா போட்டியிலையும் இங்க வந்து பேச்சு போட்டி, திருக்குறள் மரண போட்டி, ஆத்தி சூடி, இதெல்லாம் இந்த பிள்ளைகள் பங்கெடுத்தா அநேகம் 1வது 2வது பரிசுதான் வேண்டிவினா. இதையும் நான் அவைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் வந்தேன். மகன் வளர்ந்து அவைகள் தாள வாத்தியங்கள் போடையக்க நாங்கள் ஒரு குரூப்பா போய் இளம் தென்றல் இசை குழுவண்டு எல்லா இடமும் குரூப்பா எல்லாம் வாசிச்சுட்டு வருவோம். அதோட அப்படியே கடையை ஒன்று போட்டோமா, அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கடையில நின்றுட்டோம். கடை ஆரம்பித்த கையோடு அதுகளை நிப்பாட்டி விட்டீர்கள். பிள்ளைகளோட படிப்பு அதிகமாக வேற எங்களுக்கு இந்த நேரங்களை வெளியில செலுத்த முடியாம போயிட்டு, அதையும் விட முக்கியமா என்னுடைய கடை தான் என்னுடைய எல்லாத்தையும் கொஞ்சம் முடக்கினது. சரி, அது கணவருடைய ஆசையை தான் ஒரு கடை போடணும், இங்க கடை வச்சுட்டு போகணும் வந்து. அப்போ ஓகே, அதுக்கும் நாங்க இவ்வளவு நான் ஆழம் அடிக்க போனா அவரும் வரணும். அதான் நான் என்னை பத்திக்கு நான் என்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறேன்ன்றது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. என்னுடைய பிள்ளைகள் சரியா வளர்த்திருக்கிறேன். அதுக்காக எல்லா காலங்களிலும் சரியாக இருக்கும். சில காலங்கள்ல
சில வயசுகள்ல குழந்தைகளோடும் சில போராட்டங்களும் இருக்கும். அதையும் தாண்டி நாங்க சரியான இடத்துக்கு கொண்டு அவையில விட்டுருக்குறோம். இதுக்கு நாங்க கடவுளுக்கும் எங்களை சூழ்நிலை சமுதாயத்துக்கு நாங்க நன்றி சொல்லணும். எங்களை அப்படி ஒரு ஏன்னா இந்த குழந்தைகளை அப்படி வளர்க்கறதுக்கு இந்த அமைப்புகள் காரணம். ஆன்மீக பணியகம் நான் பொறுப்பா வந்தபடியால எனக்கு தேவை அதிகம். தபலா வாசிக்க ஆள் தேவை, கீபோர்ட் போட ஆள் தேவை, பாட்டு படிக்க ஆள் தேவை. அதுக்காகவே நான் என்னோட பிள்ளைகளை உருவாக்கினேன். அப்ப அந்த ஆன்மீக பணியகத்துக்கு நான் நன்றி சொல்லணும். என்னையும் என் குடும்பத்தையும் உருவாக்கினது. தேவைகள் அதிகரித்து கொண்டு போகும்போது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த காரணத்தினால் நீங்கள் இவ்வளவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீர்கள். உண்மைதான், வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும். அவ்வாறு இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். தவிர இன்றைய இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஏதாவது வினாக்கள் நான் தவற விட்டிருந்தால் அதையும் நீங்கள் கூறி. இந்த அழைப்பு வந்ததுக்கு பிற்பாடுதான் நான் உங்களுடைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை நான் பார்க்க தொடங்கினேன். 2-3 எபிசோட், ஒரு 4-5 எபிசோட் பார்க்கல. எனக்கு என்ன விளங்கினதுன்னா எடிட்டிங் வந்து ஆரம்பத்துல நீங்க சொல்ற அந்த போடுற அந்த படம், அந்த வார்த்தைகள், அந்த சொல்ற விதம், இது ரொம்ப அழகா இருந்தது. அதை விட நீங்கள் ஒவ்வொரு நபரோடையும் கதைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஏற்றாப்போல் ஒரு இன்ஜினியர் பொம்பளை வந்து அவருக்கு ஏற்றாமான கதைக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு அம்மா வந்து அவரோட எப்படி கதைக்கிறீங்க. மாறுபட்ட தன்மையை நீங்க வச்சு அவரவரோடு பயணிக்கிறீர்கள். அது உங்களுடைய ஒரு ஆளுமை, ஒரு திறமை என்று நான் சொல்லலாம். அதுக்கு உங்களை பாராட்டுகிறேன். பெண்கள் வந்து ஒரு ஆளுமை நிறைந்த பெண்களாக இப்ப எல்லா பெண்களுக்கும் அந்த கணவருடைய முழு ஒத்துழைப்பு கிடைப்பதென்று இல்லை. அப்ப அப்படியான அந்த பெண்கள், அவருடைய ஒத்துழைப்பு இல்லாத பெண்கள் வந்து தனிய அவர்கள் எல்லா கஷ்டப்படும் போது மிகவும் கவலையா இருக்கு. அப்ப அவர்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். அவர்கள் தங்களுடைய ஆளுமையால தங்களுடைய பிள்ளைகளை தனித்து வளர்க்கக்கூடிய ஒரு திறமை அவர்களிடம் இருக்க வேண்டும். அந்த பயந்து போய் சமூகத்துல ஒடுங்கி போய் சமூகத்துல வெளிக்காட்ட முடியாமல் அவர்கள் தத்தளிக்க கூடாது, தடம் மாறக்கூடாது. இந்த பெண்களுக்கும் அந்த மனோதைரியம், அந்த மன துணிவு என்பன இருக்க வேண்டும். அதற்காக ஆணை விட பெண் மேலானவள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களோடு அனுசரித்து போக வேண்டும். அப்படி அனுசரித்து போக முடியாத கட்டங்களில் உள்ள பெண்கள் அவர்களும் முன்னுக்கு வர வேண்டும். அப்படியான பெண்களும் என்னுடன் இணைந்து நிறைய பெண்கள் தங்களுடைய உரையாடலை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற அந்த முன்னுரை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த எபிசோட்ல வந்து ஒன்றுமே ஒன்றுக்கும் ஒன்று வரையில. ஒவ்வொரு காலம் நீங்க சொல்றீங்க, புதுசா சொல்றீங்க. STS தொலைக்காட்சிக்காக நீங்க செய்யற ஒரு சேவையை நான் பார்க்கிறேன். இது மற்றது எங்கட STS தொலைக்காட்சி நிறுவனர் அல்லாட்டி அவர் ஆளுமை செய்கிறவர், அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு ஒரு 30 ஆண்டுகள் தெரியும். இடையில தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருடைய வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போய் பாட்டெல்லாம் படித்து ரெக்கார்டிங் பண்ணி இருவட்டுகள்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நான் அவருடைய நிகழ்ச்சி, அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு முதலையுமே திறமையானவர். ஆனா அவர் ஒரு பவ்யமான, ஒரு தாழ்மையான, ஒரு நல்ல ஒரு மனுஷன். அது முதல்க நல்ல மனுஷனா இருக்கணும், அது முக்கியம். அப்படியானவர் ஒரு இவ்வளவு டேலண்டான ஒரு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சு, ஒரு டிவி தொலைக்காட்சி செய்து, இப்படியான பேட்டிகள் செஞ்சு, அவருக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுக்கள். உண்மைதான். அவர் இவ்வளவு ஒரு அமைதியானவர், அந்த எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதாலதான் இப்படி நீண்ட காலமாக 6வது ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கின்றது STS தொலைக்காட்சி. அதனால்தான் அது அவ்வளவு நீண்ட காலம் போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் நீண்ட காலம் போய்கொண்டிருக்கும் என்று நான் உளமாற நம்புகின்றேன். இதுவரை நேரமும் இந்த பெண்ணேறி பேசவா நிகழ்ச்சியில் கலந்து எம்மோடு சிறப்பித்த உங்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் இன்னும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளையிடம் நடனம் பயில்கின்றீர்கள். இன்னும் சிறந்து எல்லா கலைகளிலும் முளைர வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது நேரம் கொஞ்சம் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தை பிரயோசனமான நேரமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதெல்லாம்
பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா?